கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தாயி எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதன் 13வது வார்த்தையில், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டுப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று காண்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மலை பிரசங்கத்தின் போது ஆண்டவர் பல உவமைகளால் சொன்னார். அதே போல் நாம் உபயோகிக்கிற பொருட்களை கொண்டுதான் பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தினார். அதே போல் இங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஒருங்கி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை உப்பிற்கு உவமையாக காண்பிக்கிறார். உப்பு நமக்கு 2 தரத்தில் பிரயோஜனப்படுகிறது. ஒன்று, நமக்கு நாம் சாப்பிடுகிற உணவுப் பொருட்களிலே ருசியை வருத்துவதற்காக நாம் இந்த உப்பை பிரயோஜனப்படுத்துகிறோம். அதுவும் அல்ல, உணவுப் பொருட்கள் கேடுபடாமல் இருப்பதற்காகவும் உப்பை விதறி அப்படி கேடுபடாமலும் சூழ்ச்சிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி இந்த உப்பை போல ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய இயேசுவை ருசித்தறிந்த நாம் இந்த உலகத்திற்கு, நம்முடைய சகோதரருக்கு நாம் ஒரு உப்பாய் மாற வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நோட்டங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய இடப்படல்கள் எல்லாம் அடுத்த ஒரு ஆளுடைய அந்த வாழ்க்கையில் ருசி வருத்துவதாக, அவருடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கிறதாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் உப்பாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையில் ஒரு பிரயோஜனம் உண்டு. அதே போல தான் ஆகார சாதனங்களை எல்லாம் நம்ம கேடு வராமல் அந்த உப்பை விதறி நாம் இந்த காவல் பண்ணுகிறது போல நாம் அறிந்த சுவிசேஷத்தை மற்றவருடைய இருதயத்திலே நாம் விதற வேண்டும். எப்படி என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தின் பாடுகள் மத்தியில், അല്ലെങ്കിൽ வேதனைகள் மத்தியில், അല്ലെങ്കിൽ பாவத்தின் மத்தியிலே அழிந்து நரகத்துக்கு போய் அழிந்து போகாது இருக்குவதற்காக இந்த தேவனுடைய வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விதறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை விதறுகிறவர்களாகவும் ருசி வருத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி அல்லாவிட்டால் நாம் தேவனை ருசித்து அறிந்ததற்கோ கர்த்தர் நமக்கு நன்மை செய்ததற்கோ ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலக ஓட்டத்திலே நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு உப்பாக நாம் பிரயோஜனப்பட கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளான எங்களை ஆண்டவரே நீர் ஒரு உப்புக்காக உவமைப்படுத்தியிருக்கும் பொழுது, உப்பு ஆண்டவரப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அது ருசியையும் ஆண்டவரே பொருட்களை கேடு வராமலையும் காத்து வைக்கிறது போல நாங்களும் ஆண்டவரே நாங்கள் அனுபவித்ததை அடுத்தவர்களுக்கு ஆண்டவர் நாங்கள் ஒரு உப்பாக இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு ருசி வருத்து, அவருடைய வாழ்க்கையிலே ருசி வருத்துகிறவர்களாகவும் அவர்கள் மகிழ்ச்சியை வருத்துகிறவர்களாகவும் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரப்பா மாய்ந்து போகும்போது நரகத்திலே போய் பாடுபட்டு அழிந்து போகாதபடி பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படும்படியாய் உப்பை போன்ற ஆண்டவரப்பா தெய்வ வசனத்தை விதறிக்கொண்டு இவர்களின் தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டு வாழ ஒவ்வொரு பேருக்கும் கிருபை தாருங்கப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது எங்களுடைய விசுவாசமும் எங்களுடைய ஆண்டவரப்பா பிரத்யாசை ஒன்றுமான்று நஷ்டப்பட்டு போகாமல் தேவனுடைய சந்நிதியில் உறுதியாய் வாழ்ந்து அப்பாவுடைய ராஜ்யத்தில் வந்து சேர்ந்து உம்முடைய முகத்தை கண்டு தரிசித்து ஆண்டவரை நாங்கள் மகிழும்படி கிருபை தாருங்க. எங்களையும் ஆண்டவரை ஒரு உப்பாக எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. சகலத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் தருகிறேன். ஜெபத்தை கேட்டு பதில் தரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.